வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தி நேம் கர படத்துடைய ப்ரொமோ தான் வெளியாயிருக்கு. அதான் நம்ம பார்க்க போறோம். நம்ம தனுஷ் சார் அவங்களுடைய மூவி. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில்ன்ற ஒரு பயங்கரமான ஒரு மூவிய குடுத்தவர் தான் இந்த படத்துக்கு டைரக்டர் விக்னேஷ் ராஜா. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 3, 2, 1. பயிரோ கலையோ பாவமோ புண்ணியமோ ஓ! அவ விதைச்சத அவன் தான் அறுத்தாகணும். ஆமா. இது நான் விதைச்சத அறுவடை பண்ற நேரம் வந்துருச்சு. ஓ! ஆனா அதுக்கு முன்னாடி என் மேல படிஞ்ச கரையை துடைக்கணும். என்ன நம்பி இருக்கிறவங்களை கரை சேர்க்கணும். என் பேரு கரசாமி. ஓ! செம்ம பிஜிஎம்ங்க. ஓ! தரம். என்ன கரைன்னு கூப்பிடுவாங்க. ஓ! ஓகே. செம்ம இருக்கு வெளியிடா. ஓ! தனுஷ் சார் பயங்கரமா இருக்காரு. போர் தொழில் படம் வந்து நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. நானும் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அந்த படம் வந்து என்ன இப்படி இருக்குன்ற மாரி தான் தோணுச்சு. போகுது யாரா கொலையா இருக்கும்? யார்ப்பா அந்த கொலையாளின்ற மாரியே தான் போர் தொழில் போகும். ஒரு கொலை ஒண்ணு நடக்குது. அ அசோக் சாரு நம்ம சரத்குமார் சாரும் விசாரிக்கிறாங்க போது. அப்புறம் ஒருத்தர கொலையாளியா காட்டுவாங்க. சரி, அவரு இருக்க மாட்டாரு. அதுக்கடுத்து இன்னொருத்தர் அப்படி இப்படின்னு போய்க்கிட்டே இருக்கும். அப்புறம் யார்றா பண்றாங்கன்னு ஒரு லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு சீட்டு நுனியில படம் பார்க்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த படம் 100% ஃபுல்லா பண்ணுச்சு. அதே மாரி தான் இந்த படமும், கர படமும் அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு வந்து இந்த படம் வந்து 3 ஃப்ளேவர்ல எனக்கு தெரியுது. அசூரன், அப்புறம் வந்து கேப்டன் மில்லர் ன்னு சொல்லிட்டு இந்த 2 ஒரு சாயல்ல இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு 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 தனுஷ் சார் நம்ம பார்த்துருப்போம். ஒரு லுக்ல, ஒரு கேரக்டர்ல, ஒரு ஒரு அ அசுரன்னா இந்த கேரக்டரு, அ ம கேப்டன் மில்லர்னா இந்த கேரக்டரு, அந்த ஒரு ஒரு ஜானர் ஒண்ணு இருக்கும்ல. அந்த 2 ஜானரையும் மிக்ஸ் பண்ணி போர் தொழில் உள்ள வந்தா எப்படி இருக்கும்? போர் தொழில் ஜானர்லயும் உள்ள வந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் எனக்கு இந்த அ நேம் தி நேம் கர ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. தனுஷ் சாருடைய அந்த பேச்சா இருக்கட்டும், அவருடைய அந்த லுக்கா இருக்கட்டும், எல்லாமே அந்த எனக்கு அதான் சொன்ன மாரி அசுரனும், இதுவும் தான் எனக்கு டக்குனு ஞாபகம் வந்தது. கேப்டன் மில்லரும். ஜிவி சாருடைய பிஜிஎம் வந்து என்னங்க இப்படி இருக்கு? செம்மையா பண்றாரு. செம்ம பிஜிஎம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு பிஜிஎம். எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு மோட்டிவேஷன் பண்ணுங்க. பாய்.